அன்னைக்கு என்ன சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு? இல்ல செல்லம், ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ரோச் தான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? 14க்கு தான் சொன்னேனா? ஓகே ரைட். ஓகே, மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம் இப்படி போடணும். ஓகே, இப்போ 6 பிளஸ் ஓகே ஓகே சார். வந்து அன்னைக்கு ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி T0 TM TP எல்லாமே. எக்ஸ்பெக்டட் டைம் என்னன்னா 6 பிளஸ் 4 இன்டூ 9 பிளஸ் 12. ஓகேவா? இதை டிவைட் பை 6 பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா 6 டிவைடட் பை 6 அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன். வேரியன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். இது இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா expected duration of the period and variance of the project. என்ன கொஸ்டின் ஆக்சுவலா ஃபுல்லா கேட்டிருக்காங்க? எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்களா? அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க கண்ணா, இந்த இது வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 1 to 2. ஓகேவா? 1 to 2ல ஒன் நோடு வந்து ஜீரோவா இருக்கும் இல்லையா? ஸ்டார்டிங் இவெண்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா மோஸ்ட் லைக்லி இவெண்ட் எடுத்துக்கோங்கடா. ஓகே, 9. அப்போ 1 to 2 வந்து இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி 2 பாக்ஸஸ் போட்டுக்கணும் செல்லம். ஓகே, இது என்ன அப்படின்னா ஏர்லி ஸ்டார்ட் டைம், லேட் ஸ்டார்ட் டைம். ஓகேவா? ஏர்லி ஸ்டார்ட் டைம், லேட் ஸ்டார்ட் டைம் அந்த மாதிரி வரும். சாரி, ஏர்லி லேட் எண்ட் டைம். ஓகே, ஏர்லி ஸ்டார்ட் டைம், லேட் எண்ட் டைம். ஏர்லி ஸ்டார்ட் டைம், லேட் எண்ட் டைம், அதுதான் இந்த 2 பாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் 1 to 2 பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டார்ட் டைம் வந்து 9, மோஸ்ட் லைக்லி டைம் தான் எடுத்துக்கணும் 9. அதுக்கப்புறம் இங்க 9 போட்டோமா, 9க்கு அப்புறம்
2 இருக்கா 2 ஓட நோடு இங்க இருக்குன்னு பாருங்க அடுத்தது 2 to 3 2 to 3 என்ன 17 so 17 plus 9 எவ்வளோ 26 புரியுதா அப்புறம் 26க்கு அப்புறம் 3 இப்போ 1 to 2 முடிஞ்சிருச்சா இப்போ ஒன்லி இன்னொரு நோடு இருக்கு 1 to 5 இருக்கு அப்போ இன்னொரு நோடு எடுத்துக்கோங்க சி 1 2 நோடு இருக்குன்னா 2 நோடுக்கு அதை எப்படி மாதிரி பண்ணிக்கணும் ஓகேவா 2 நோடு வேரியஸ் டைரக்ஷன்ஸ்ல இதுவாகிறது 1 to 5 எவ்வளவு சொல்லியிருக்காங்க 7 இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்குடா ஓகே 2ல இருந்து 1ல இருந்து 5ம் வருது ஓகே 2ல இருந்து 5 வருது ரெண்டு நோடு வருதா கரெக்டா அப்ப நல்லா பாத்துக்கோங்க செல்லம் 2ல இருந்து 5க்கு என்ன 5 கொடுத்துருக்காங்க கரெக்டா கரெக்டா செல்லம் அப்ப 9 plus 5 என்ன 14 கரெக்ட் 1ல இருந்து 5 வந்து 7 2ல 9 ஸ்டார்டிங் டைம் அந்த வேலை பண்றதுக்கு 17 மணி நேரம் அப்ப அது முடியிற டைம் என்னவா இருக்கும் 3ல ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும் 2ஓட முடியிற டைம் என்னவா இருக்கும் யோசிங்க வேணாண்டா இல்ல இல்லடா இப்போ 9 மணி நேரம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க ஓகே 17 மணி நேரம் ஆகுது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ லைக் எண்டிங் டைம் என்னவா இருக்கும் 9 பிளஸ் 7 26 ஹவர்ஸா கரெக்டா அப்போ மூணாவது நோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 26 என்னமா ஓகே 26 ஹவர்ஸ் புரியுதா 2 to 3 நோடு 26 2 to 4 வந்து 10 4ல ஏதாவது எண்ட் ஆகுதான்னு பாருங்க எதுவும் எண்ட் ஆகல அதனால டைரக்டா எடுத்துக்கலாம் 2ல இருந்து இங்க 4 இப்ப 2ல இருந்து 4 வரும்போது 10 ஹவர்ஸ் 2 ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன மித்ரா 9 plus 10 எவ்வளோ 19 வந்து இந்த 4 ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் புரியுதா அடுத்தது 2 to 5 5ல ஏதாவது எண்ட் நோட் இருக்கா எதுவும் கிடையாது ஸோ 2 to 5 எவ்வளோ 5 ஹவர்ஸ் ஸோ அதான் 2 to 5 ஆல்ரெடி பார்த்துட்டோம் 3 to 7 எவ்வளோ 18 ஹவர்ஸ் ஸோ 3ல இருந்து 7 18 ஹவர்ஸ் 26 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ரா 18 ஹவர்ஸ் ஆகுறதுன்னு சொல்றாங்க ஸோ 26 plus 18 எவ்வளோ 44 கரெக்டா இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் 3 to 7 18 இருக்கு 4 to 7 15 இருக்கு இங்க பாருங்க செல்லம் 3 to 7 14 okay sorry 3 to 7 18 3 to 7 18 அப்புறம் 4 to 7 15 ஒரே நிமிஷம் சம்பா சோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆட் பண்ணிக்கணும் கண்ணா மோஸ்ட் லைக்லி வேண்டாம் புரியுதா கஷ்டமா இருக்கா கொஞ்சம் அந்த லூப்பிங் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க எதுல இருந்து ஆரம்பிக்கணும்டா இங்க இருந்து ஆரம்பிக்கணுமா இப்ப பாருங்க இங்க ஒர்க்கிங் கீழே போட்டிருக்கேன் எதுக்கும் இங்க பாருங்க கண்ணா ஐயோ சாரி 3 to 7 13 18 4 to 7 15 6 to 7 20 கரெக்டா சோ 7 7 7 எண்ட் ஆகிறதா புரியுதாடா இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப 3 ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 ஓட இது என்ன நம்மளுக்கு 26 கரெக்டா 26 plus 18 எவ்வளவு வரும் கால்சி வச்சுக்கோங்க செல்லம் 44 4 ஓடது என்னது 19 19 plus 15 எவ்வளோ
34. 6 ஓடது என்ன? 32. கரெக்டா? 32 plus 20. So இதுல எதுனா ஹையஸ்ட்? இல்ல எது ஹையஸ்ட் ஆச்சலாம்? இந்த 52 தான் இங்க வரும். இங்க 53 போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு கால்குலேஷன் பாக்குறேன். அதாவது இந்த 7th நோடோடது எண்ட் நோடு இருக்கு பத்தியா? அதாவது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அப்ப 7th நோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வரும்னா 52 வரும். புரியுதா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம். ப்ரெடிசஸர் எது, சக்சஸர் எது மித்ரா? இதுல 1ல ப்ரெடிசஸர் எது, சக்சஸர் எது? இந்த 1-2ல ப்ரெடிசஸர் எது, சக்சஸர் எது? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சம். ப்ரெடிசஸர் வந்து ரெண்டு ஐட்டம் காமனா இருந்ததுன்னா அப்போ ரெண்டு லூப் வரும், இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷனுக்கு போகும். ஓகேவா? சக்சஸர் வந்து இதுலயே எதெல்லாம், எந்த ஐட்டம்லாம் சக்சஸர் சேமா இருக்கு சொல்லுங்க. எந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் சக்சஸர் சேமா இருக்கு? என்னமோ எதுமா புரியல, எதுக்கெல்லாம் சொல்லுங்க. 5, 6 and 7 எது புரியல? 2 to 5 1 2 3 4 5 இதுவா? 5க்கு ரெண்டு வாட்டி இருக்குன்றீங்க, கரெக்டா? யாரா? நந்தனாவா? நந்தனா குட் மார்னிங் டா. இங்க பாருங்க கண்ணா, அப்ப நீங்க அப்படி எழுதிக்கணும்டா மித்ரா தனியா. என்ன? குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங் நந்தனா. நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சம்ம எடுத்த உடனே போடாதீங்க, சரியா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ 1 to 2 மட்டும் பாருங்க. 1 ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கா, அப்போ இந்த மாதிரி ரெண்டு வரும். புரியுதாடா? அந்த டைரக்ஷன் பிரேக் ஆகும். 1க்கே ரெண்டு, 1ல இருந்தே ரெண்டு விஷயம் நடக்கிறது. அதனால இப்படி ஆரோ மார்க் ப்ராடன் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது 1. அதே மாதிரி சக்சஸரும் பார்க்கணும். 2க்கு சக்சஸர் 2ஓட ஆக்டிவிட்டிலேருந்து 2 காமனா ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, கரெக்டா கண்ணா? 5 காமனா ரெண்டு வாட்டி வந்திருக்கு. ரெண்டு வாட்டி வரும்போது இந்த மாதிரி பார்க்கணும், whichever is greater. புரியுதா? 3 ஒரு வாட்டி வந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி பார்க்க வேண்டாம். 4க்கு பார்க்கணுமா? பார்க்க வேண்டாம். 5க்கு பார்க்கணுமா மித்ரா? 5க்கு பார்க்கணும், கரெக்டா? ஏன்னா இங்க ரெண்டு வாட்டி வந்திருக்கு. 5க்கும் இந்த மாதிரி பண்ணணும். 1 to 5, 2 to 5 இந்த மாதிரி பார்த்துட்டு 1ல இருந்து பிளஸ் இந்த மாதிரி, அதாவது இது மோஸ்ட் லைக்லி ஐட்டம் தான் எடுத்துக்கணும். ஆக்டிவிட்டி summation total whichever is greater. 52 is greater. அப்போ இதுல whichever is greater எடுக்கணும் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி மாதிரியே 5க்கும் போடவா நானு? எதுக்கும் இல்ல 5க்கு நீங்க போட்டுக்கிறீங்களா? 6க்கு போடவா? ஹலோ, சொல்லுங்கடா, போட்டமா வேணாமா? 4 to 6, 5 to 6. 4 to 6, 5 to 6. 4 to 6 வந்து 14.
5 to 6 வந்து 11. 4 to 6 14, 5 to 6 11. இப்போ பாரிச்சலம் 4 ஓட நோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். 4 ஓட நோட் என்ன 19. ஓகே 19 plus 14. 19 plus 14 is equal to 33. புரியுதா செல்லம்? அதே மாதிரி 5 ஓட ஸ்டார்டிங் நோட் என்ன நம்மளுக்கு 14 இல்லையா? 14.3 வச்சுக்கோங்க. 14. 14 plus 11. 14 plus 11 எவ்வளோ 25. எது கிரேட்டர் இது ரெண்டுத்துல? அதனால தான் இங்க 6 ஓட நாட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 32.61 கொடுத்துருக்காங்க. நான் அது இது மட்டும் பாக்குறேன்னா ஆக்சுவலா இந்த ஒர்க்கிங் நான் தான் போட்டேன். பட் எனக்கு இப்ப குயிக்கா ஏன் அந்த பாயிண்ட் போட்டேன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. சரியா? பட் 33 இதுதான் கான்செப்ட். அது ஏதோ மைல்டு டெசிமல் சேஞ்சஸ் என்னன்னு சொல்றேன் நான். புரியுதா கண்ணா? ஸோ பேர்ட் சம்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் பேர்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே புரிஞ்சுட்டு இந்த இதுக்கு நீங்க இந்த அனாலிசிஸ்லாம் பண்ண வேணாம் செல்லம். இந்த டேபிள் போடுறதுக்கு அனாலிசிஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா கண்ணா? ஆனா இங்க போட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எதெல்லாம் பார்க்கணும்? முதல்ல ப்ரெடிசஸர் எங்க ரெப்பிட்டேஷன் ஆயிருக்கு, அடுத்தது என்ன பார்க்கணும், எந்த இதுல சக்சஸர் ரெப்பிட்டேஷன் ஆயிருக்கு. சக்சஸர் எங்கெல்லாம் ரெப்பிட்டேஷன் ஆயிருக்கோ அங்க whichever is greater வரும். புரியுதா? நல்லா புரியுதா? கொஞ்சமா புரியுதா? பாயிண்ட் விட்டுருங்கடா. பாயிண்ட் பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் அது என்னன்னு பாக்குறேன். Quickly I'm not able to recollect. கன்ஃபியூஷனா இருக்கா? இங்க பாருக்கண்ணா 53 இந்த இப்போ வந்து இங்க 53 மைனஸ் 20யா 53 மைனஸ் 20 அதே மாதிரி இந்த எண்டிங் லூப்புக்கு வந்து இது 53 மைனஸ் 18 3 இங்க 3ல இருந்து இது போகும்போது 34 இது என்ன வரும் 34 மைனஸ் 9 17. பட் 2க்கு வந்து இன்னொரு ஒரு லூப் இங்கேருந்து ஒரு லூப் போறது இல்லையா, எண்டிங் பாயிண்டோட லூப் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 19 மைனஸ் 10 இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை எடுத்துக்கணும். இப்போ இங்க பாருங்க 9 மைனஸ் 9 0. ஓகேவா? இல்ல நான் இங்க முடிச்சுடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 33 முடிஞ்சது. நான் 33 மைனஸ் 11 என்ன 21. ஓகேவா? இங்க 21 மைனஸ் 7 என்ன 14. பட் 9 மைனஸ் 9 என்ன 0. whichever is less 0. இங்க புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டாமா? ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போ இங்க பாரு செல்லம்மா 53 இங்க 53 இருக்கான் மைனஸ் 20 வந்து ஆமா 53 மைனஸ் எவ்வளவு வருது 20 தானேமா. 53 மைனஸ் 20 போட்டா இங்க 33. ஓகேவா? 33 அதே மாதிரி 53 மைனஸ் 3 to 7 பாருங்களேன் 18 போட்டுக்கோங்களேன். 53 மைனஸ் 18 போட்டீங்கன்னா இங்க இந்த இடம் இது வந்து 53 மைனஸ் 18 செல்லம். ஓகேவா? இது வந்து 53 மைனஸ் 20. ஓகேவா? இது வந்து 32 மைனஸ் 10. அந்த இது மட்டும் பாக்குறேன் நானு. டெசிமல் மட்டும் பாக்குறேன். இப்போ இங்கேருந்து ஒரு லூப் போறது இல்ல. இப்போ இங்க முடிச்சிட்டோமா? இங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து 2ல இருந்து உங்களுக்கு ரெண்டு 3 விஷயம் பிரியுது. ஒன்னு இது இன்னொன்னு இது. கரெக்டா? அப்போ
34 minus 9 என்ன வரும்? சாரி, 34 minus 17 என்ன வரும்? 17 கரெக்டா? அதே மாதிரி செல்லமா இங்க 53 minus 15 என்னடா? கால்சியில போடுங்க. 53 minus 15 53 minus 15 38. தேர்ட்டி 32 minus 14 என்னன்னு பாருங்க செல்லம். 32 minus 14 18 வரும். 19 எப்படி போட்டேன்? ஒரு நிமிஷம். ஃபோருக்கும் 16க்குமா? நான் இங்க நம்பரே போடலடா. 14 ஆக்சுவலா வரும். 4க்கும் 6க்கும் 14 செல்லம். செல்லம்மா நான் உங்களுக்கு இந்த இது மட்டும் சொல்றேன்டா. பேக்ல இருந்து மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றேன். குயிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. பட் இந்த ஏர்லி ஸ்டார்ட் டைம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி ஆட் பண்ணி பண்றது புரிஞ்சுதா? ஆஹ், நான் இப்போ உங்களுக்கு வந்து 5th டைம் சொல்லித்தரேன் ஆக்சுவலா. grip டக்குன்னு மறந்துட்டேன். இல்ல 5th டைம் உங்க உங்க பேட்சுக்கு சொல்றது 5th டைம்னு சொல்றேன். ஸோ அதனால நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கண்ணா. குயிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. செல்லம்மா இது என்னடா அது பேர்ட் தான்? செல்லம் இப்போ இந்த சம்ல உங்களுக்கு இந்த ஒர்க்கிங்கான சிக்னிஃபிகன்ஸ் இல்லடா. ஆம்,
இப்ப இந்த டயக்ராம் வச்சு சொல்லி தரேன்டா. ஓகே, 7 வரத்துக்கு என்னலாம்டா பாசிபிலிட்டிஸ்? ஓகே, தீப்தி, குட் மார்னிங் தீப்தி. தீப்தி, பேர்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஓஆர்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும்டா. நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆ, இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து சொல்லி தரேன்டா மித்ரா. நந்தனா, கீர்த்தனா, இங்க பாருங்க செல்லம். 1 இருக்கு, 2, 7 தானே ஃபைனல் பாயிண்ட் நம்மளுக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இது கிரிட்டிக்கல் பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த சமயம் என்ன கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லி தரேன் எப்படின்ட்டு. இப்போ 7 தான் பாயிண்ட் இல்ல கண்ணா. 7ஐ எப்படிலாம் இந்த டயக்ராம்ல எடுத்துட்டு வரதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த அலைன்மெண்ட் வந்து அது எப்படி ஈஸியா சொல்லித்தரேன் நான். 1 to 2 7 எப்படிலாம்டா எடுத்துட்டு வரலாம். 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 7 அப்படி ஒன்னு எடுத்துட்டு வரலாம் இல்லையா? பெர்முடேஷன் காம்பினேஷன் கரெக்டா? அடுத்தது 7ல எப்படின்னா 1, 2, 5, 6, 7 இப்படி எடுத்துட்டு வரலாம். கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸி பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து 1, 2, 3, 7. ஓகே கண்ணா. அடுத்தது 1, 2, 5, 6, 7. 1, 2, 5, 6, 7. அடுத்தது 1, 2, 4, 7. வேற என்னலாம்டா கீர்த்தனா? சூப்பர். அடுத்தது மித்ரா, நந்தனா? 1, 5, 6, 7 சொல்லலாமா? 4 வராது செல்லம், ஏன்னா இது 4 டிஸ்கனெக்டடா இருக்குல்ல. அதாவது இது எப்படி தெரியுமாடா? எனக்கு ஒரு இப்ப நான் சிறுவர் மலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை பேப்பரோட வரும் சிறுவர் மலர். யாரா பாத்திருக்கீங்க? அதுல ஒரு ஆளு எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பான். அந்த ஆடு எங்கேயோ போய் மாட்டின்றும். அந்த ஆடு ஒரு குகைக்கு உள்ளெல்லாம் போய் வெளியில வந்துரும். ஆனா அதுக்கு அந்த தன்னோட எஜமானனோட வீடை மறந்து போயிடும். அப்போ அழகா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஆளு வந்து எப்படி 1ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி அழகா ஆடு வந்து இந்த குகை ரூட் எடுக்குமா, இந்த ஆளு இந்த குகை ரூட் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புரியுதா? அந்த சிறுவரமலர் நீங்க பாத்திருக்கீங்களா மித்ரா? நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தாண்டா பேர்ட். எனக்கு 7 தாண்டா ஃபைனல் டார்கெட். ஆனா இந்த 7 இது பண்றதுக்கு நான் என்னெல்லாம் வழிமுறைகள் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுதான் கிரிட்டிக்கல் பாத்த. இந்த பாத்துல எது வந்து எந்த பாத் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ வருமே. ஏன் நம்ம போடலையா? வரும் டக்குனா கரெக்ட். வரும் வரும். எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷனும் எழுதிக்கோங்க செல்லம். ஓகேவா? 1, 2, 4, 6, 7 வரும் வரும். ஓகேவா? ஸோ எல்லா காம்பினேஷனும் நீங்க எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 7 வச்சுக்கோங்களேன். ஸோ 1 to 2 என்ன? 9. கரெக்டா? 2 to 3 என்ன? 17. கரெக்டாடா? மோஸ்ட் லைக்லி டைம் தான் எடுக்கணும். 3 to 7 என்ன வந்தது? 18. இப்போ நீங்க இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 17 plus 9 plus 18.3 ஆட் பண்ணீங்கன்னா 44.33 வரும். இப்போ அடுத்த காம்பினேஷன் நம்மளது வச்சுக்கலாம். 1, 2, 5, 6, 7. ஸோ 1, 2, 5, 6, 7 என்ன? 1 to 2 என்ன வரும் நம்மளுக்கு? 9. இங்கே போடவா? கீழே போடவா? உங்களுக்கு ஈஸியா இருக்குமா இத? 1 to 2. தீப்தி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் போல தீப்தி. நீங்க அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க கண்ணா. 1 to 2 to 3. ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோம்? ஓகே, 1 to 2 to 3 to 7. அப்புறம் 1 to 2 to 5 to 6 to 7. அப்புறம் 1 to 2 to 4, 7. அப்புறம்
1 2 5 2 6 2 7. சொல்லு sir. அது அடுத்த சம் வருதுடா, டீடைல்டா போடுறது. இது பாருடா. டோ இஎஸ்டி இஎஸ்டி வருது. இது நீ டீடைல்டா போட்டா போதும். அது இல்லாம எப்படி போடணும்ன்றது சொல்லித்தரேன். இப்ப எம்சிக்யூ வருதுன்னு வச்சுக்கோ செல்லம். நீ உட்காந்து ஃபுல்லா டேபிள் போட்டனா உனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும்ல. டேபிள் நீ புரிஞ்சுட்டனா சீக்கிரமா போடலாம். பட் தென் ஈஸியா எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் நான். ஓகேவா? 1 2 5. இப்ப அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் 15 அப்படிதான் நான் சொல்லி தர போறேன். இஎஸ்டி இஎஃப்டி எப்படி பண்ணோம் அது. இப்பவே இன்னைக்கே நான் ஏர்லி ஸ்டார்ட் டைம் சொல்லி தந்துட்டேங்கண்ணா. ஏர்லி என்ன சொல்றது, அந்த லேட்டஸ்ட் ஃபினிஷ் அந்த பார்ட் ஆஃப் இட் தான் ஒரு அதுல சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ 1 1 2 5 6 7 வேற என்னடா மிஸ் பண்றோம்? 1 2 சாரி 1 2 4 6 7. அப்புறம் வேற ஏதாவது விட்டுறோமா? 5 தானே வருது. 1 5 6 7. சாரி 1 5 6. இப்ப பாருங்க கண்ணா. இப்ப 1 to 2 என்ன 9 மோஸ்ட் லைக்லி டைம் தான் எடுத்துக்கணும். சரியா? 9. 2 to 3 என்னடா 17. நான் சம்மோட ஆன்சர் அதான் பாருங்க. 3 to 7 எவ்வளவு கண்ணா 18. ஓகே, this plus this plus this அப்ப எவ்வளவு வருது 44. 1 to 2 9. 2 to 5 2 to 5 என்ன மோஸ்ட் லைக்லி டைம் நந்தனா? இல்லையா? ஐயோ மிஸ் பண்றாங்களே செல்லமா கிளாஸஸ். சரி ஓகே ரைட். 5. 5 to 6 கண்ணா. 6 to 7. சோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1 to 2 என்னடா? நீங்க அப்படியே சொல்லுங்களேன் மித்ரா, இந்த லைன் நீங்க சொல்லுங்களா. 2 to 4. 4 to 7. ஓகேவா? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. 1 to 5. 5 to 6. 6 to 7. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. 1 to 2. 2 to 4. 4 to 6. 6 to 7. இப்போ இவங்க இங்க சொல்றாங்க கண்ணா, the critical path is 1 to 2 to 4 to 6 to 7 சொல்றாங்க. ஓகேவா? எதனால இத சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். புரியுதா? இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின். அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த டயக்ராம் இது மட்டும் கொடுத்துருக்காங்கடா கண்ணா. இப்ப நீங்க இத வச்சு நீங்க டயக்ராம் போட்டிருக்கீங்க. ஓகேவா? டயக்ராம் போட்டீங்க கரெக்டா. ஆனா டைரக்டா நீங்க வந்து எக்ஸ்பெக்டட் கிரிட்டிக்கல் டியூரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஷார்ட்கட். ஸோ 53 ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வேரியன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதுல. 1 to 2 ஓடது வந்து 1. 2 to 4 ஓடது 1. 4 to 6 ஓடது 1. 6 to 7 ஓடது எங்கடா நான் தப்பு பண்றேனோ?
உங்களுக்கு என்ன செல்லம் வருது? வேரியன்ஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத் உங்க புக்ல 3.78 இருக்கு. இல்லடா அது மாத்திக்கோங்க கண்ணா. 3.78 வராதே. 1 to 1 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 7. மாத்திக்கோங்க. 4.78 செல்லம். சரியா? வேரியன்ஸ் என்னன்னா இந்த வேரியன்ஸ் டோட்டல்ல இருக்கிற அந்த பாத்தை எடுத்துக்கிறது. அதாவது this plus this plus this. சரி 4.78. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னடா மித்ரா? வேரியன்ஸ் 4.77 இருந்தா ஃபவுண்டேஷன் மேக்ஸ் எப்படி? வெரி குட். இதான்டா கரெக்ட் ஆன்சர். மாத்திக்கோங்க செல். இது தப்பு. ஓகேவா? சிம்பிளிஃபைடு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கிரிட்டிக்கல் பாத். ஆனா இந்த இதெல்லாம் போடணும் செல்லம். இதை கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணோம். டயக்ராம் போடணும், கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். நான் இந்த மீன் டைம் இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். நாளைக்கு மண்டே கிளாஸ்ல இல்ல மண்டே கிளாஸ் நாளைக்கு உட்காந்துக்கலாம் நம்ம ஓவர். நான் இல்லஸ்ட்ரேஷன் 15ம் இல்லஸ்ட்ரேஷன் 16ம் உங்களுக்கு முடிச்சுடுறேன். சரியா? ஆனா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ தான் உங்க டார்கெட். இது ஜஸ்ட் லிசனிங் கிளாஸா வச்சுக்கோங்க. பேர்ட்டோட இல்லஸ்ட்ரேஷன் தனி யூடியூப் லிங்க் அமைச்சிருக்கேன், டீடைல்டா போட்டிருக்கேன், அதுல நீங்க பாருங்க. இது எல்லாமே டியூஸ்டேக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதாடா? இல்லஸ்ட்ரேஷன் 14 அப்பார்ட் ஃப்ரம் இந்த இந்த நம்பரிங் விட்டுருங்க. இந்த நம்பரிங் இதுல கேட்கல. ஓகேவா? சரி செல்லம்மா. இந்த ஃபைல் இருக்குல்லடா உங்ககிட்ட? எதுக்கும் இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன். தீப்தி இது மாடியூல் 6டா தீப்தி, ஓஆரோடது. நான் உங்களை இது பண்ண சொல்லலாம், ஆனா இது இன்ட்ரடக்ஷன் இல்லாம டக்குன்னு போடுனா கஷ்டமா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரி அதனால தான் நான் வந்து இது பண்ணல. ஓகேடா, நம்ம அது எண்ட் டு எண்ட் போடுவோம். நாளைக்கு ஓஆர் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்கோடா. பர்ட் புது ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேட்சப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைம் பாருங்க உங்களுக்கு எப்படின்ட்டு. கீர்த்தனா மித்ரா, இந்த ஃபைலை ரிவைஸ்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க மித்ரா. இப்போ இல்லை ஒன்று பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு போட மாட்டீங்கல்ல. நாளைக்கு ஃபைல் அந்த 15th 16th இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து சேர்த்து நான் ஃபைல் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, அதை நீங்கள் ரிவைஸ்டு ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏய் நந்தனாக்கு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க செல்லம். அவங்க பண்ணிட்டீங்களா? என்னடா ஆச்சு நந்தனா? ஏய் நந்தனா, நம்ம இந்த பர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா நந்தனா. நாளைக்கு இதுக்கு கிளாஸ் வச்சிருக்கேன்டா. நான் டைமிங் சொல்றேன். அது மார்னிங்கா எப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன்டா. ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும்டா ஓஆர்க்கு மட்டும். அந்த கிளாஸ் மட்டும் கண்டிப்பா 3 பேர் அட்டன் பண்ணிடுங்க எப்படியாவது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பிக்சர் ஆஃப் பர்ட் தெரிஞ்சிடும் ஃபுல்லா. இந்த எக்ஸ்பெக்டட் எல்லாமே இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா கேக்குறாங்க செல்லம். 14 மார்க்குடா. இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப், ஃப்ளோட் எல்லாமே கேக்குறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் கூட. இந்த சம்மும் ஒர்க் பண்றேன், அந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 2 சம்மே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அதை தவிர இல்லஸ்ட்ரேஷன் 16 எக்ஸ்க்ளூசிவா போன வாட்டி சிவாக்கு வந்து திருப்பி எடுத்தேன். எக்ஸாம் டைம்ல திருப்பி எடுத்தேன் நான். அந்த ஃபுல் வீடியோவும் இருக்கு, அதையும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அந்த டைம் அவைலபிள் பண்ணி, நான் சொல்ற டைம் அவைலபிள் பண்ணி வந்துருங்கண்ணா. 3 பேரும் வராதீங்க. நந்தனா, நான் இப்ப எஃப்எம் எடுக்கிறேன்னு சொல்லலாம். ஓகேவா? ஈவினிங் கிளாஸ் இருக்குடா நந்தனா.
அது